ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ள பயங்கர மழை. எந்தெந்த ஏரியாவில் தண்ணி தேங்கி இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த லெவலுக்கு மழை பெஞ்சிருக்குது. சரி, ஓகே, இந்த அடாத மழையிலையும் விடாமல் நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, 2 ஃபேமிலியும் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறோம். ஆமாம், அப்படி எந்த ஃபேமிலி கூட நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். அப்படியே ஃப்ரீயாக போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன், மிஷன் இம்பாசிபிள் அப்படி இப்படின்னு ரிலீஸ் ஆகிருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு ஒரு படத்துக்கு போகிறோம். விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி மூவி தான் போகிறோம். ஏன்னா எப்படி அவருக்காக பார்க்கலாம்ல, வேற லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் பார்த்து. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. 10:50 படம். 10 இப்போதான் 10 கிளம்புறோம். சாப்பிடல வேற. போற வழியில ஏதோ ஒன்று வாங்கி லைட்டா குறிச்சிட்டு கிளம்புவோம். வாங்க வாங்க. மௌலி, எக்ஸாம் முடிஞ்சிச்சு மௌலி. என்னது எக்ஸாம் முடிஞ்சிச்சு மௌலி? உனக்கு ஹாப்பியா? பதில் சொல்லுடா. அழுகுறான், கண்ணீர் விடுறான். எக்ஸாம் முடிஞ்சு சந்தோஷமா இல்ல, ஆனா எக்ஸாம் டைம்ல இந்த வியாதியை ஏத்தி விட்டதுக்கு சந்தோஷப்படுறீங்க? சந்தோஷமா புரியல. எக்ஸாம் டைம்ல இந்த வியாதி ஏத்தி விட்டதுக்கு சந்தோஷப்படுறானா? என்கிட்ட இருந்து உனக்கு வரவே இல்லை, அம்மா கிட்ட இருந்தா உனக்கு வந்துருக்குது. நீங்க தான் ரொம்ப மாத்தி மாத்தி நீ யாரையுமே கூப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், நானே எடுத்து விட்டுப்பேன். சரி, ஓகே, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. இன்னையில இருந்து அவுத்துட்ட கழுதியா ஒரு மாசத்துக்கு 1.5 மாசம். ஐயோ, 1.5 மாசமாப்பா நீ செத்த. ஓகே, கிளம்புங்க கிளம்புங்க. ஆனா இந்த மழையிலயும் ஏன் இப்ப சம்மர்ல இப்படி மழை பெய்யுதுன்னு தெரியல. அப்ப கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆயி போச்சு. இல்ல, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் தாங்கிக்கலாம் போல, மழை பெஞ்சாதான் தாங்க முடியல. நாட்டுல நிறைய அட்டுழிய நடக்குது. நாட்டுலதான் அட்டூழிய நடக்குதா? உலகத்திலேயே நிறைய அட்டூழிய நடக்குது. அது வந்து ஆண்டவர் பொறுக்க முடியாம இது வேலைக்கு ஆகாது, இவ்வளவு அட்டூழியம் எல்லாம் வந்து பூமி தாங்காது. அட்டூழியம் பண்றவங்க எல்லாம் அப்படி அப்படியே தூக்கிடணும். அங்கதான் தப்பு பண்றாரு. அதை செய்ய மாட்டாரு. எல்லா மக்களையும் எல்லாருக்கும் சேர்த்து பாதிக்கிறாரு. ஆமா, பாதிப்பு கொடுக்குறாரு. கேட்டா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கேட்டா நிறைய நாட்டுல பாவம் சேர்ந்துச்சுப்பா அப்படின்றாங்க. யார் பண்றாங்களோ அவங்கள அப்படியே கொத்து கொத்தா தூக்கிட்டா அந்த பிரச்சனையே இல்லாம போயிடும். அப்ப புண்ணியம் பண்ணவங்க மட்டும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஒன்னு கேள்வி கேட்க பாரு, நீ ரொம்ப பெருசா புண்ணியம் பண்ணிட்டியா? அதாவது என்னன்னா, கொடூரமா தப்பு பண்றாங்க பாத்தியா, அவங்கள எல்லாம் கொத்தா தூக்கிடணும்ன்றேன். சின்ன சின்ன வந்து பெட்டி கேஸ்ல தூக்க கூடாது. பெட்டி கேஸ்லாம் தேவையில்ல. ஆமா, கொலை கொள்ளை அந்த மாதிரி திருட்டு கற்பழிப்பு இதெல்லாம் பண்றாங்க பாத்தியா, அவங்கள எல்லாம் கொத்து தூக்கிடணும். சின்ன சின்ன பெட்டி கேஸ்ல விட்டு வச்சிடலாம்ப்பா. பெட்டி கேஸ்லாம் நாட்டுல இருக்கணும். அப்பதான் மத்தவங்க வந்து உஷாரா இருக்க முடியும். ஆமா, இல்லைன்னா எல்லாம் லத்தாச்சிக்கு ஆயிடுவாங்க. ஆமா, நிறைய கருத்து பேசுறப்பா நீனு. பா என்னப்பா, உன் கூட இருந்து இது கூட நான் பேசலன்னா எப்படிப்பா? என் கூட இருந்து எல்லாம் ஐயோ அப்படியே ஒன்னும் தெரியாத வீட்டுல இருந்து நான் பொண்ணு எடுத்துன்னு வந்துட்டேன். ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு. அப்படி சொல்லலையே, ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. எல்லாமே தெரியும், ஆனா தேவையா இருக்கிறது வரணும். உன் கூட இருந்தா இது கூட நான் பேச மாட்டேன்னா, உன் கூட இருந்தா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா. இவ்வளவு தூரம் ட்ரெயின் ஆயிருக்கேன், உனக்கு கவுண்டர் குடுக்குற அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கேன்னு சொல்லு. கரெக்டா? கவுண்டர் நீ எந்த விஷயத்துல குடுக்குறன்றத நோட் பண்ணணும், புரியுதா? எல்லா விஷயத்திலும் நீ கவுண்டர் கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரி குறுக்கடான விஷயத்துல நீ கவுண்டர் கொடுக்குற. நீ உனக்கே குறுக்கட் பாயிண்ட் இருக்குது. சரி, கடவுளை வேண்டிப்போம், அநியாயம் பண்றவங்க எல்லாம் தூக்கிட்டு பெட்டி கேஸ் இருக்கிறவங்க எல்லாம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் முதல்ல படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல போற வழியை பார்ப்போம். ஓகே, எங்க போறோம்? அந்த கேஸ்ன்னு நம்ம வந்து 2 ஃபேமிலியா சேர்ந்து மூவி போறோம்னு சொல்லியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஃபேமிலியா பிக்கப் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே இல்ல. அந்த ஃபேமிலி உங்க பாத்துருப்பாங்க, இந்த ரோட பார்த்தவனே தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஷியாமலா தானே கழுத கேட்டா குடிச்சவரு அப்படின்னுவாங்க. ஆனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்கள தூக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை பாப்போம். முதல்ல அவங்களுக்கு போனை போடு, இல்லைன்னா கீழே இறங்க மாட்டாங்க. இல்ல, அவங்கள முதல்ல தூக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோல வருவோம். டேய் வண்டியா, லேட் பண்றியாடா நீ? முட்டை 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 வீட்டுக்கு போயிட்டோம். படம் பிறா இருக்குது செல்லம். ஆனா the next day what about your review? Yes நீ ஒரு கூத்து பண்ணி வச்சிருக்க. அது என்ன? ஆமா, பெரிய கூத்து சொல்றேன். நேத்து நைட் நம்ம சினிமாக்கு போயிட்டு வந்தோம். ஆக்சுவலா
போயிட்டு வந்துட்டு நைட் டயர்டில் எல்லாருமே படுத்துட்டோம். இப்போ காலையில் அடுத்த நாள் காலையில் மதியம் லஞ்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, சங்கரா ஃபிஷ் ஃப்ரை. இது பாம்பே ஃபிஷ்ஷா? இல்ல நம்ம ஊர் ஃபிஷ். ஆமா கேட்டேன் நான். பாம்பே சங்கராவா அண்ணா? இல்ல நம்ம சங்கரா தான். ஆனா டேஸ்ட் எனக்கு தெரியல, வித்தியாசம் தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மத்தியானம் லஞ்ச். இதை முடிச்சுட்டு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது. ஒரு பெரிய கூத்து பண்ணி வச்சுட்டாரு தேட்டர்ல. அந்த ராத்திரிக்கு போயிட்டு நம்மளால தேட்டர்ல வந்து என்ன பண்றதுனே எங்களுக்கு தெரியல. நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நேற்று ஷாப்பிங் போயிருந்தேன் தெரியுமா. அந்த ஷாப்பிங்ல என்ன வாங்கினேன் அப்படிங்கறதெல்லாம் இதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நேற்று என்ன கூத்து பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேட்டர்ல பழக்க தோசைல 4 டிக்கெட் போட்டாரு. நாங்க போனது 5 பேர். நான் கேட்குறேன், என்னடா நான் சீட் நம்பர் அப்பதான் உள்ள போறேன், எந்த நமக்கு ஸ்க்ரீனு அப்படின்னா ஆடி 2 அப்படின்னு. ஆடி 2ல 629 629 இது நம்ம 5 பேர் போயிருக்கோம், சீட் நம்பர் கம்மியா இருக்கு. நானும் ஷியாமும் பேசிட்டே ஏறி போறோம். பார்த்தா 4 சீட்டு தான் இருக்குது. என்னப்பா 4 சீட் தானே? ஆமா 4 பேர் தானே. ஆமா 4 பேர் தானே. ஏய் 5 பேர் வந்திருக்கோம், 4 பேர் வந்திருக்கோம். அப்புறம் திருப்பி ஓடி போய் இவர் என்ன பண்ணாரு, போய் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு டிக்கெட் என்ன பண்ணிட்டாங்க, கீழே கொடுத்துட்டாங்க. அப்புறம் கீழே காலியாக இருந்ததுனால நானும் அவரும் போய் கீழே உட்காந்துட்டு அப்புறம் ஷாமு, கெனடி, பாப்பா, மௌலி அவங்கெல்லாம் அந்த சீட்லேயே ஹீரோலேயே உட்காந்துக்கிட்டாங்க. இது செம்ம. அந்த படம் வேற நாங்கள் போகும்போது கரெக்டாக படம் போட்டுட்டாங்க. அங்கே விஜய் சேதுபதி வேற இன்ட்ரடக்ஷன் வேற வந்து நிற்குது. அதை பார்க்கறதா இல்லை வந்துட்டு என்ன? ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் நாங்கள் கதையே பார்க்கல, 10 நிமிஷம் படமே பார்க்கல. சீட்டை தேடினே டிக்கெட் வாங்கி அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. நைட்டு மிஷன் இம்பாசிபிள் போடு, ஃபைனல் டெஸ்டினேஷன் போடு அப்படின்ட்டு. நான் அர்ஜென்ட்டா இல்ல நான் அவரோட படம் தான் பாப்பேன்ட்டு டிக்கெட்டை புக் பண்ணதில்ல. 4 டிக்கெட்டா புக் பண்ணிட்டேன். 4 டிக்கெட் போட்டு விட்டாரு. யூசுவலா எப்பயுமே நாங்க 4 டிக்கெட் திருந்தவே இல்லப்பா, திருந்தவே மாட்டேன். சரியா, ஓகேவா? 5 டிக்கெட் போடணும் அப்படிங்கறதுல இன்னும் மைண்ட் செட்ல வர மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம ஹாப்பியா போய் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். படம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. விஜய் சேதுபதி ஸ்க்ரீனில் பார்த்தோம், மாஸ்க் காட்டினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது படம். கொஞ்சம் காமெடி இருந்தது, அவரு யோகி பாபு இருந்ததுனால எல்லாம் பார்க்கறது நல்லா இருந்தது. பட் ஒரு தடவை பார்க்கலாம். கதை இல்லை, கண்டென்ட்டே இல்லாம நம்மள மாதிரி கண்டென்ட்டே இல்லாம எல்லாம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, என்னதான் பண்ணுவாங்க? நம்மளும் டெய்லி வீடியோ போடுறோம், கண்டென்ட் கிடைக்குமா? டைம் பாஸ்க்கு கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல நம்ம டெய்லி கண்டென்ட் தேடினா கிடைக்குமா? அதே மாதிரிதான் அவங்களும் எத்தனையோ பேர் படம் எடுக்கிறாங்க, அதுல ஒரு கண்டென்ட் இல்லாத படம். ஆனா பட் நல்லா இருந்தது. என்ன சொல்றது, போர் அடிக்கல. எனக்கு போர்ல அடிக்கல. அப்படியே போயிருந்தது, ஃப்ளோல போயினே இருந்தது. பார்த்தோம், சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணது என்னன்னு நம்ம காட்டவே இல்லைல்ல, அதெல்லாம் நான் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு டாப் எப்படி, சரிங்களா, இப்படி ஒரு டாப்பு, இதுக்கு மேல ஒரு கோட்டு. இந்த கலர் என்கிட்ட இல்ல, இது டெனிம் ஜீன் கலர். அப்ப அது டெனிம் ஜீன் கலர். இந்த கலர் என்கிட்ட இல்ல அப்படிங்கறனால இது எடுத்தேன். இது ஸ்லீவ்லெஸ், அதுக்கு மேல வந்துட்டு இது ஸ்லீவ் கோட்டு. ஓகேவா, இது கோட்டு. இதெல்லாம் எதுக்காக எடுத்திருக்க? நான் ஒரு இதுக்காக எடுத்தேன். ஆனா பட் அது நடக்குமான்னு தெரியல. அது நடக்கும்போது சொல்றேன், இப்பவே நான் சொல்லல. ஓகே, நமக்கு இப்போ ஃபங்க்ஷன்லாம் வருதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். சம்மரில் வந்து நிறைய முடியவே இல்லை. அதனால கொஞ்சம் காட்டன் அந்த மாதிரி ஸ்டைலை நம்ம எடுத்துக்கிட்டோம். எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் வெயில் காட்ட தான் செய்யுது. எங்களுக்கெல்லாம் இங்கே வெயில் பயங்கரமாக தான் காட்டுது, ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால சரி, ஒரு கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டேன். நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் வெளியிலலாம் நம்ம போகிறோம், ப்ரொமோஷன்லாம் பண்ணுறோம், மூவி இதுக்கு ப்ரொமோஷன் போகிறோம். அந்த மாதிரி நிறைய நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறது, ரிப்பீட்டடாக நம்ம ட்ரெஸ் போட முடியாது. அதனால தான் வந்து நம்ம ஷாப்பிங்கே பண்ணுறது. அதனால நீங்கள் வந்து எல்லாமே தப்பாக நினச்சிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங், எப்போ பார்த்தாலும் ஈட்டிங், அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் தொழில், அதாவது இன்ஃப்ளூயன்சர் எப்படி ஒரு இடத்துக்கு போகணுமோ அந்த மாதிரி தான். அதனால ஒரு சின்னதாக ஷாப்பிங் பண்ணுறதை தவிர பெரிய ஷாப்பிங் கிடையாது இது. அது போக நம்ம ஃபங்க்ஷனுக்கும் நிறைய கிராண்டாக வந்து நான் ட்ரெஸ் போடுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சாரீ வந்து எல்லாமே நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனால் சம்டைம்ஸ் சுடிதாரும் போடணும் அப்படின்னு நமக்கு தோணும் போது, நமக்கு அந்த மாதிரி டைமில் நான் சுடிதார்ஸும், கிராண்ட் சுடிதார்ஸும், ஃபங்க்ஷன் வேர் சுடிதார்ஸும் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து சரி ஆஃபரில் இருந்ததுனால சரி நம்ம எடுத்துப்போம், திருப்பி இன்னொரு தடவை எம்ஆர்பி போடும்போது நம்ம போகிறோம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டேன், எனக்கும் மோனாவுக்கும் சேர்ந்த மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு ஓகே, ஓரளவுக்கு ஒரு நல்ல இதுதான் எடுத்துக்கலாம். இது ஒரு குர்த்தி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கேரளா டைப் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த மாதிரி ஆஃப் ஒயிட்டில் வந்து கேரளா ஸ்டைல், நம்ம ஏதாவது கேரளா ஸ்டைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த குர்த்தி போட்டு நம்ம கோல்டன் கலர் லெகின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி வந்து ஸ்டைலாக எடுத்தேன். டூர் போகும்போது நம்ம பார்ப்போம். இது ஒரு இது கவுன், ஃப்ராக், ஃபுல் ஃப்ராக் கவுன். இது
எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்தால் போடும்போது நல்லா இருந்தது இது ஒன்று. அப்புறம் வந்து இது ஒரு பெலாசோ பேண்ட். யாரோ என் பேண்ட்டில் வந்து கொல்லியை வைக்க யாரோ எண்ணெயை ஊற்றி வச்சுருக்காங்க. இதோ மஞ்சள் கலரில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கிறாங்க. காலையில் நீ தானே தின்ன சேமியா தின்ட்டு எண்ணெய் தான் தின்ன. அப்புறம் இது வந்து ஒரு பெலாசோ பேண்ட். அதனால இது ஒயிட்ல என்கிட்ட மட்டும்தான் இல்லை. சரி, அந்த ஒயிட்லேயும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லா டைப் ஆஃப் பேண்ட்டு, எல்லா டைப் லெகின், எல்லா டைப்பு சிம்மர்ஸ் அப்படின்னு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம டாப் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். எனக்கு இந்த ரெண்டும் வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். தேடி 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 எடுத்தேன். பட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபியூ மந்த்ஸ் பேக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து வச்சுட்டு வருவேன். ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ரேட்டுக்கு இதை இப்போ எடுத்துக்க வேணாம் அப்படின்ட்டே நான் வச்சுட்டு வருவேன். கரெக்டாக இந்த டைமில் போன டைமில் எனக்கு கிடச்சிருந்தது. இது வந்து ஒரு கிராண்ட் சுடிதார் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுதா? கிராண்ட் சுடிதார் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆசைப்பட்டு வந்து நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கு வந்து ஒரு கோல்டன் கலர் லெகின் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப எனக்கு போட்டப்பே எனக்கு அப்படியே சுடிதார்ல டாப் வெறும் டாப் தான். ஆமா, சுடிதார் இந்த கிராண்ட் சுடிதார் நம்ம லெகின் வச்சிருக்கோம், மேட்ச் பண்றோம்ல, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இதை போட்டுக்கலாம். இது நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே இந்த மாதிரி கிளிட்டரிங் மெட்டீரியல் மாதிரி இது நல்ல கிராண்டா வந்து ஒரு ஆர்கன்சா அந்த மாதிரி இருக்கும். இதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி இது இந்த கலர் லெகின் போடும்போது அழகா தெரியும் நமக்கு. இது நெக்ஸ்ட் வந்துட்டு இது மோனாவோடது. இதுவுமே வந்து அவகிட்ட இந்த கலர் பேண்ட் இல்லை. பட் ஆனால் இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவளுக்குமே கொஞ்சம் கிராண்டாகவே நம்ம ஃபங்க்ஷனுக்கு எடுத்துருவோம். ஏன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சரி பொண்ணு வருது அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு சுடிதார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடிதார் எடுத்துக்கிட்டேன். இது வந்து அவளோட ட்ரெஸ்ஸு. இது வந்து இதே மாதிரி கேரளா டைப் பேட்டர்ன் தான். இந்த கேரளா டைப் பேட்டர்னுக்கு இந்த பேண்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பேண்ட் செட் இது நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லை, இது செட் அப்படியே. சரி எடுத்தோம், எதுக்கு அப்படி செட்டாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவள் போட்டுப்பாள்ல, அதனால இந்த செட்டு எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஷாப்பிங் பண்ணோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 2000 3000 அந்த மாதிரி தான் எடுத்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டில் வரும்போது நம்ம ஃபுல் கேஷ் கொடுக்காம ஆஃபர் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி எடுக்கும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல் தான், இந்த மாதிரி கிராண்ட் சுடிதார்ஸ் எடுக்கிறது. அதனால எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.